Hi guys, this is your chan. Welcome to Tamil Manva. சாரி கைஸ், நேற்று வீடியோ போட முடியல. அதை கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு, கவலைப்படாதீங்க. நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபி ஏதோ பார்த்து ஷாக்காகி அழுதுட்டு இருப்பா. அப்படி அந்த டைம் ஆபி வந்து பார்ப்பான், ஏன் ரூபி அழுகிறா சொல்லியிருப்பான். அப்போ அதோட கண்டினியூஷன் தான். எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஆண்கோயில் தான் காட்டுவாங்க. ஆண்கோயில்ன்ட்டு யூடியூப்பில் பேசிகிட்டு இருப்பா. இந்த மாதிரி வளர்ந்து ஒரு யூடியூபர்ன்ட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இல்லை ப்ரைவேட் வீடியோ வந்துட்டு ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வியூவர்ஸ் எல்லாம் யார் யாருன்னு சொல்லி ஒரே டெக்ஸ்ட் மெசேஜாக வந்துட்டுருக்கோம். அப்போ ஆண்கோயில் சொல்லுவாள், இந்த மாதிரி ரூமர் படி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபின்னு சொல்லுவாள். எஸ், ரூபி தான். பட் அவளுக்கு எங்களுக்கு எவிடன்ஸே எதுவும் கிடைக்கல. பட் எங்கள் ரிசர்ச் டீம் வச்சு அவளை சர்ச் பண்ணி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும், பை வீடியோஸ்னு. கையில் யாரும் அந்த பை வீடியோஸ்னு பார்த்தா அது ரூபியோட ஃபேக் அக்கௌண்ட். ஆனால் இப்போ அந்த அக்கௌண்ட் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸே கிடைக்கல. அப்படி சொல்லிட்டோம். ஃபுல்லாக நெகட்டிவாக அவளுக்கு வந்துருக்கோம். உனக்கு தெரியுமா, விஷயம் தெரியாமல் பேசாத, ஏன் ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்கோயில் திரும்ப சொல்லுவாள், ஸோ அந்த எவிடன்ஸ் பார்த்தல சொல்லிட்டு நான் இவங்க ரூபியோட எக்ஸ் ஸ்கூல்மேட்ஸு, இவங்க தான் ரூபி கூட ஹை ஸ்கூல் படித்தவங்க. 2 பேர் மாஸ்க் போட்டு வந்துருப்பாங்க. அந்த மாஸ்க் போட்ட பையன்கிட்ட ஆண்கோயில் கொஸ்டின் கேட்பா, இந்த மாதிரி ரூபி உங்களுக்கு எப்படி தெரியும், அவள் எப்படி பழக்கொள்ள கேட்டுப்பா. அப்போ அந்த பையன் சொல்லுவான், இந்த மாதிரி ரூபி ஸ்கூல் படிக்குமே சரியாக ட்ரெஸ்ஸே போட மாட்டா, ஒரு ஏழை ஃபேமிலிருந்து வந்தவ தான், ஆனால் மேக்கப்பும் நல்லா போடுவோம், அதுக்கு ஏது காசுனே எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டு போவேன். இல்லை அந்த பொண்ணை கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் ரூபி பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு அவள் சொல்லுவாள், இந்த மாதிரி ரூபி எல்லாத்தையும் காசு வாங்கிட்டே இருப்பா, ரூபி காசு எப்படி வருது போகுதுன்னே தெரியாது, ஆனால் நிறைய கடன் வாங்குவா, ஆனால் திருப்பி அடைச்சிடுவோம் ஒரே நாளில், ஆனால் அவள் எந்த வேலைக்கு போகிறோமோ எனக்கு தெரியல. இல்லை அந்த பையன் சொல்லுவான், என்கிட்டே ரூபி வீடியோ தரேன் எனக்கு வாங்குறியா சொல்லி கேட்டா, ஆனால் அதான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அவள் தான் வித்துட்டு இருந்தா, நான் பார்த்தேன் சீரியை அப்படி சொல்லிட்டு இருப்பான் அந்த பையன். அதுக்கப்புறம் ஆண்கோயில் சொல்லுவாள், கைஸ் இந்த மாதிரி ஒரு யூடியூபர் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் நினைக்கல கைஸ், ஆனால் அவளை நம்பி நீங்கள் கெட்டு போகக்கூடாது சொல்லி நம்புகிறேன் கைஸ். ஏன்னா நீங்கள் அவளுக்கு நிறையானா ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு கெட்ட பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தவறான விஷயம் கைஸ், அதை தடுக்கணும் சொல்லி தான் அந்த வீடியோ நான் போட்டேன் அப்படி சொல்லி ஆண்கோயில் பேசிவிட்டு அந்த வீடியோ கட் பண்ணிடுவாள். அவள் சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக வெறியாயிடுவாங்க. ஏன்னா அவளுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் அதிகமாக, அவளுக்கு ஃபாலோவிங்ஸ் அதிகம் ரூபியை கம்பேர் பண்ண மாதிரி. ஸோ ஃபுல்லாக ரூபிக்கு நெகட்டிவாக வந்துட்டு இருக்கும். ஆபி பார்த்துட்டு ரூபியை திரும்பி பார்ப்பா, ரூபி தேம் அழுதுட்டு இருப்பா. அவள் கட் பண்ணால் ஸ்கூலில் தான் கட்டுவாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக அந்த ரூபி விஷயம் பரவி இருக்கும். எல்லாம் பேசிட்டுப்பாங்க ரூபியை பற்றி தப்பா. அப்படின்ட்டு பசங்க பேசிட்டுப்பாங்க, பார்த்தியா ரூபி நமக்கு தெரியாமல் எத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டுப்பா. அப்போ கைட்டாக ரூபி வந்துடுவா. ரூபி எதுவுமே நடக்காம நடிப்பாங்க வந்து. ஆனால் அந்த பசங்க அவளை கண்டுக்காமல் கெட்டவ திட்டிட்டு போயிடுவாங்க அங்கேருந்து. ரூபி மனசுடைஞ்சு போயிடுவா. ரூபின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு மில்க் ஷேக் வாங்கி தந்துட்டு சொல்லுவாள், இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு நான் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட போகிறேன், எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா பசங்களும் கொடுப்பா. ஏன் நம்ம கிம் கூட தூங்கிட்டு இருப்பான், அம்மடையில் கூட ஒன்று வச்சுட்டு போவாள். அப்போ ரூபி ஸ்கூலில் விட்டு போகும்போது 4 பசங்க வந்து காசு கொடுப்பாங்க ரூபிக்கு. ரூபி நான் கேட்பட்டு உண்மைதானே, அந்த காசு போதுமா உனக்கு சொல்லி கேட்டுப்பாங்க. ரூபின்ட்டு பயந்துட்டு இல்லை நான் அப்படிப்பட்டவங்க இல்லைங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா வீரன் அங்கே வந்துடுவான். சும்மா வீரன் வந்து அந்த பையனை தூக்கிட்டு ரூபி சொல்லுவாள், ரூபி நான் உனக்காக ஒன்றும் பண்ணல, நான் ஆபியை பார்க்க யதார்த்தமாக வந்தேன், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, நீ இப்போ நான் அவனை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சும்மா வீரன்ட்டு அவனை மாட்டிகிட்டு இருப்பான் அந்த பக்கம். ரூபி அவள் வீட்டுக்கு போயிட்டு யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிப்பா. அப்போ சொல்லுவா, ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன், நேற்று எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாள். அப்போ ஒரு லெட்டர் வச்சுருப்பான். அந்த லெட்டர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டரு. அது படிக்கலாம் சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம காட்டுவாங்க, இந்த மாதிரி ஓப்பனிங் பண்ணுறது ஸ்மைல் பண்ணணும் ரூபி, முக்கியமாக அழுகக்கூடாது, அது கீழே போட்டிருக்கோம், உன்னை சுச்சுவேஷன் போய் தெளிவாக பேசிடணும், அதை விட்டு நீ அழுதுட்டு கூட உன் குரல் வந்து நடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசும்போது. ஸோ எல்லாம் எழுதியிருக்கோம். அது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், நான் ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன், எங்கள் அப்பா அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, நான் அவங்க அமௌண்ட்லேருந்து வாங்கி தான் தங்கி படிச்சுட்டு இருக்கேன், அவங்களால கரெக்டாக சைல்டு சப்போர்ட்டும் பண்ண முடியாது. இந்த பேசவே ரூபி அழுக ஆரம்பிச்சிடுவா. ரூபி கண்ணை தொடச்சிடுவா. நம்ம இப்போ அழுதோன்னா அதே ஆக்டிங் நினச்சிடுவாங்க அப்படி நினச்சிட்டு. அப்போ நிறைய கமெண்ட்ஸ் வரும், நீ ஃபஸ்ட்டு ப்ரூஃபை காட்டி நீ இன்னசென்ட்னு, நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம் நீ சொல்கிறத சொல்லி வந்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தா அவளுக்கு ரொம்ப சங்கடமாயிடும் ரூபிக்கு. அவள் அழுகாமல் இருக்குன்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பா. இல்லை பஸ்ட் அவுட் ஆயிடுவா. ஆமாம், நான் உங்ககிட்டலாம் கடன் வாங்கினேன், நான் கடன் வாங்கி ஒரு நல்ல யூடியூபர் ஆகும் செய்த வாங்கி மேக்கப்பெல்லாம் போட்டேன், நீங்கள் நினைக்குமே தப்பான விஷயத்துக்காக கிடையாது, அதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் போய் அந்த கடன் கட்டினேன்னு தெரியுமா அப்படி சொல்லி அதுக்கிட்ட அவள் கதையை சொல்லலான்னு பார்ப்பா. பட் இவங்கெல்லாம் ஃபுல்லாக நெகட்டிவாக பேசுகிறால, இன்னும் உங்களுக்கு என் கதையை பற்றியே சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிடுவா. சரி காய்ஸ், நான் வந்து ஆண்கோயில் சைக்கோ வந்துட்டு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா, கேட்டுட்டு இருப்பா. அந்த வீடியோவை ஆணும் பார்த்துட்டு இருப்பான் தம் அடிச்சுட்டு. அப்போ ஆணுக்கு ஒரு கால் வரும். யான்னு பார்த்தா ஜூன் தான் கால் பண்ணியிருப்பான் அவன் பாஸு. கால் பண்ணி சொல்லுவான், ஆபி நம்ம டீமில் சேர்க்க போகிற டைம் அப்போ ஆபி ஃபேன்ஸ் மேலாம் கை வைக்காத அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்குன்ட்டு நான் ஒன்றும் பண்ணல, கோயல் தான் அப்படி சொல்லிட்டு இருப்பான் அவன்.
அப்போ அந்த பாஸ் சொல்லுவான், எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இந்த விஷயத்தை நீ முடிச்சே ஆகணும், அது வளர விடாத அப்படி சொல்லுவான். சரி பாஸ் நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரமாக முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்துட்டு சுமோ வீரர் வருவான், ஃபுல்லாக மியூசிக் போட்டு அந்த ரெஸ்லிங் காஸ்டியூமில் வருவான். வந்துட்டு சொல்லுவான், நான் இங்கே வந்ததுக்கு வந்து ரூபிக்காக வந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி சேரில் சுமோ வீரன் உட்கார முடியாமல் உட்காந்துருப்பா. அப்படியா 3 பேர் சேர்ந்து வம்பிழுப்பாங்க அவனை. சும்மா உட்காந்துக்கணும் வம்பிழுப்பாங்க அந்த 3 பேர். இவன் கடுப்பாக அவன் 3 பேருக்கு பொழந்து விட்டுருவான். சும்மா ஒரு புடி தான் அவங்கள நசுக்கி விட்டுருவோம் அப்படி. இப்போ அப்படியே பெசண்ட்டை காட்டுவாங்க. பெசண்ட்லேன்ட்டு சுமோ வீரன் சொல்லுவான், இந்த மாதிரி என்கிட்ட கிராப் பண்ணி மட்டும் மாட்டினேன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு பாக்ஸை சொல்லுவான், முடிஞ்சால் எனக்கு தொடரா பார்ப்போம்னு சொல்லிட்டு பாக்ஸை அவன் மூக்கிலே குத்திடுவான். கையில் அவனை கிராப் பண்ணி அவனை ஸ்லாம் போடலான்னு பார்ப்பான். பட் அவனை ஒன்றும் பிடிக்கவே முடியாது சுமோ வீரனால். அவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடிச்சுட்டு இருப்பான். மூஞ்சி சொல்கிறோட மூக்கு அடிச்சுட்டு இருப்பான். அவன் லெஃப்ட் சைடில் வந்தால் அவன் மூக்கு அடிப்பான், ரைட் சைடு வந்தால் மூக்கு அடிப்பான். கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அடிப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டான ஆப்போசிட் இருக்கும்போது வெயிட்டெல்லான பாயிண்ட்டை வந்து அடிச்சிங்கன்னா வீக் ஆயிடுவான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வெயிட்டெல்லான பாயிண்ட் மூக்கில் ப்ரொடெக்ஷனே பண்ண முடியாது, ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஆனால் கரெக்டாக அடித்து அவன் மூக்கு உடச்சி அவனை அதை சுமோ வீரன் படுத்தே போடுவான் முடியாமல், அடி தாங்க முடியாமல் மூக்கில் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது சுமோ வீரனாலையும். அப்போ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போவான் பானு. அப்போ சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் என் மேலே தப்பு, மனசுக்கோப்பா, தெரியாமல் அந்த பொண்ணு பற்றி தப்பாக பேசுறதுக்கு அப்படி சொல்லி போயிடுவான் அவன். ஆண் கோயில் தான் காட்டுவாங்க. ஆண் கோயில் பார்த்தா ரூமில் திரும்ப உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பா. நம்ம எடிட்டர் கோயில் வந்துட்டு நம்ம ரூபி கூட இருப்பா. ஏன்னா ரூபி சாப்பிடவே மாட்டாள், எடிட்டர் கோயில் சாப்பாடு வாங்கி தருவா, வேண்டாம் சொல்லிப்பா. ஒரே ஃபீலிங்காக இருப்பா ரூபி. ஆண் கோயிலுக்கு அவளை விட்டுட்டு போகிறக்கே பயமாக இருக்கும். ஏன்னா தப்பான முடிவு எதாவது எடுத்துருவாளோ சரி பயந்துட்டு இருப்பாள் ஆண் கோயில். ஸோ அவள் வீட்டு வாசலே உட்காந்துருப்பா, ரூபி வீட்டு வாசல்லையே. பார்த்தீங்கன்னா ஆண் கோயில் ஊஞ்சல் ஆடிட்டு யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பா. கைஸ் பார்த்தீங்களா கைஸ், இந்த மாதிரி ரூபி வேறு வீடியோ போகிற நிப்பாட்டிட்டா, என்னால் அவள் இப்படி ஆகிட்டாலோன்னு சங்கடமாக இருக்குது கைஸ் அப்படின்னு நடிச்சிட்டுப்பா. இல்லை அழுகிற மாதிரி சீனை போட்டு இதை வீடியோ கட் ஆகிட்டோன்னு சந்தோஷப்பட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பா. அங்கே நம்ம ஆபி வருவான், வந்துட்டு சொல்லுவாள், எக்ஸ்போஸ் பண்ணால் விட மாட்டேன், இங்கே பாரு வீடியோஸே காட்டுவான். நம்மன்ட்டு ஆண் போமே சொல்லுவான் தெரியுமா, எங்கள் மேலே தான் தப்புன்னு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பா அப்படி இந்த சுமோ வீரன். இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஆபி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பான் அந்த ஒன் பஞ்ச் டிவிக்கு எதிராக ஏதாச்சும் இருக்கான்னு. பட் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் கூட இருக்காது. அந்த டைம் அப்போ கரெக்டாக சுமோ வீரன் கதவை தட்டுவான். பார்த்தா சுமோ வீரன் மூக்கு ஃபுல்லாக பழுத்து இருக்கும். அவன் வந்து அந்த கேமரா தருவான், இந்த கேமரா வச்சு அவனை எக்ஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இல்லை இந்த கேமரா கொண்டு வந்தால் நம்ம ஆபி மாட்டுவா, இன்றைக்கி காசுக்காக யூடியூப்பில் பொய்யா சொல்லி சம்பாதிக்கிற, அவனை எக்ஸ்போஸ் பண்ணால் விட மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஆபி கத்திட்டு இருப்பா அப்படி. அப்போ ஊஞ்சல் ஆகிட்டு இந்த ஆண் கோயிலுன்ட்டு ஊஞ்சலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஆபி ஃபேஸோட குத்திடுவா. அதுவும் சாதா பஞ்ச் இல்லை, நான் ஸ்டாப்பாக பேக் டு பேக் பஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பான் ஆபி ஃபேஸில். அப்போ அந்த கேமரா கீழே வந்துடும். அப்போ அந்த கேமராவையும் உடச்சிடுவா, குட்டி கேமராவையும் உடச்சிட்டு ஆண் கோயில் சொல்லுவா, நீ என்ன நினச்சிட்ட, நீ நானும் க்யூட்டாக வீடியோ போட்டுக்க பாப்பான்னு நினச்சிட்டியா, அண்ணன் தங்கச்சிக்கு 2 பேருமே பாக்ஸரு. இது தெரியாமல் நம்ம ஆபி உள்ள வந்து வாயில் வாங்கிட்டு போயிருப்பா அப்படி. நம்ம ஆபிக்கிட்ட இருந்த ஒரே எவிடன்ஸும் அந்த புள்ள உடச்சிடுவா கைஸ். இதுக்கப்புறம் ரூபி இன்னசென்ட்னு எப்படி ஆபி நிரூபிக்க போகிறான்னு தெரியல. இதோட எபிசோட் முடியுது கைஸ். See you on another video. Until then, bye.